ஹாய், திஸ் இஸ் வெங்கட். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் 10th லெசனில் ஃபஸ்ட்டு சாப்டர் இயக்க விதிகள். மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்வில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை உற்று நோக்கிறதுல மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கான். அப்படி பார்க்குறப்போ ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்கும் அல்லது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும். இந்த இயக்கத்திற்கும் ஓய்வுக்கும் தொடர்பு உண்டு. ஸோ ஓய்வு நிலையில் இருக்க ஒரு பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு வரது எது, அல்லது இயக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரது எது, அல்லது இயக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருளை அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்துறது அல்லது வேகத்தை குறைக்கிறது எது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் விசை, ஃபோர்ஸ். இயந்திரவியல்னு ஒரு ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. இயந்திரவியல் அப்படின்னு ஒரு ஸ்டடீஸு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விசையினுடைய செயல்பாட்டால் ஒரு பொருள் மீதில் ஏற்படக்கூடிய விளைவை பற்றி, ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது இயந்திரவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிலையியல் அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. நிலையியல் அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க. விசையினுடைய செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் இருக்கிற, அதாவது ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ரெஸ்ட்டில் இருக்கிற பொருள் மீது இந்த ஃபோர்ஸால் ஏற்படுத்தக்கூடிய விளைவை பற்றி படிக்கிறது நிலையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயங்கியல்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த விசையின் செயல்பாட்டால் மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு பொருள் மீது ஏற்படக்கூடிய விளைவை பற்றி சொல்கிறது. அந்த இயங்கியலில் ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று இயக்கவியல். இயக்கவியல் அப்படின்னா பொருள் மீது இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசையை பற்றி படிக்காமல் அந்த இயக்கத்தை மட்டும் படிக்கிறது இயக்கவியல். இயக்க விசையல்னு ஒன்று சொல்கிறாங்க. இயக்க விசையியல்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் பொருளுடைய இயக்கத்திற்கு காரணமான ஃபோர்ஸை பற்றியும் அந்த பொருள் பற்றியும் படிக்கிறது, அதன் மேலே ஏற்படக்கூடிய விளைவை பற்றியும் படிக்கிறது இயக்க விசையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக விசை அப்படிங்கிறது தள்ளுதல் அல்லது இழுத்தல் அப்படிங்கிறது பொருளுடையது. ஸோ ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருளை இதை வச்சுக்குவோம். ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருளை எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், அதாவது விசையை கொடுத்து தள்ள முடியும், அல்லது இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்தி வைக்க முடியும், அல்லது இயக்க நிலையில் ஒரு பொருளை ஃபோர்ஸ் கொடுத்து அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். இயக்க நாட்டை சார்ந்த அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயற்கையாகவே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் தானாகவே ஓய்வு நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வரக்கூடிய பொருளை இயற்கையான இயக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இயங்கி கொண்டு இருக்கிற பொருள் தானாக ஓய்வு நிலைக்கு வராமல் ஒரு விசையினால் ஓய்வு நிலைக்கு வந்தது அப்படின்னா அது இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்கிறார். இருவேறு நிறைகள் கொண்ட பொருளை ஹைட்டில் வச்சு போட்டோம் அப்படின்னா எடை அதிகமாக இருக்கிற பொருள் கீழே வந்து ஃபஸ்ட்டு விழும் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவியலாளர் கலீலியோ கலிலி அப்படிங்கிறவர் இயற்கையில் இருக்கிற பொருள் ஒன்று ஓய்வு நிலையில் அல்லது இயக்க நிலையில் இருக்கும். அப்படி இருக்கிற பொருள் மீது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், அதாவது விசை செயல்படாத வர அந்த பொருள் அதே நிலையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இருவேறு நிறை கொண்ட பொருள் உயரத்துலேருந்து போடும் பொழுது ரெண்டுமே ஒரே நேரத்தில் புவியை வந்து அடையும்னு சொல்கிறாரு. ஒரு பொருளின் மீது விசையினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது ஒரு பொருள் தன்னுடைய மாற்றத்தை தவிர்க்க முயலும் பண்பை தான் நிலைமம்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காரோம் அப்படின்னா பஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகும்போது நம்ம பின்னோக்கி போவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஓய்வு நிலையில் இருக்கோம், பஸ்ஸு இயக்க நிலைக்கு போகுது. ஆனால் பஸ்ஸு முன்னாடி வரைக்குமே ஓய்வு நிலையில் தான் இருந்தது. ஸோ ஓய்வு நிலையில் ஒரு பொருள் இயக்க நிலைக்கு மாறும்போது அந்த பொருள் அதனுடைய ஓய்வு நிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது அப்படியே நிற்கும். அதனால தான் அந்த பஸ்ஸு மூவ் ஆகிறப்போ நம்ம பின்னோக்கி போகிறோம். ஸோ இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்து அது மேலே ஒரு அட்டையை வச்சு அந்த அட்டைக்கு மேலே ஒரு காயினை வைங்க. இப்போது அந்த அட்டையை கொஞ்சம் வேகனாக இழுக்கணும். இழுந்தால் அந்த வாட்டருக்குள்ளே காயின் விழுந்துடும். ஏன் அப்படின்னா அந்த காயின் ஏற்கனவே ஓய்வு நிலையில் இருந்தது, அது தன்னுடைய ஓய்வு நிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது அங்கேயே இருந்தது. ஸோ இதுக்கு இனர்ஷியாவுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது அப்படி என்ன அப்படின்னா, லாங் ஜம்பில் ஜம்ப் பண்ண போகிறவங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருந்தே ஓடி வர்றது, அது வந்து இயக்கத்திற்கான நிலைமம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து இயக்கத்திற்கான நிலைமம், லாங் ஜம்ப்பு தாண்ட போகிற ஒருத்தர் கொஞ்சம் தொலைவில் இருந்து ஓடி வர்றது. அப்புறம் திசைக்கான நிலைமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார் ஒரு டேர்னிங்கில் வளையுது அப்படின்னா
அந்த டேர்னிங்கில் வளையும் போது நம்ம கொஞ்சம் சாய்வோம். அந்த சாயறது தான் திசைக்கான நிலைமமாக சொல்கிறாங்க. ஒரு மரத்தில் இருந்து மரத்தை உழுக்கிறப்போ இலைகள் கொட்டுறதையும் மரத்தில் இருந்து பழங்கள் கீழே விழுவுறதையும் ஓய்வுக்கான நிலைமாக சொல்கிறாங்க. அப்புறம் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தம்னு ஒன்று சொல்கிறாங்க. நேர்கோட்டு உந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திசை வேகமோ அல்லது நிறையோ அதிகமாச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். விசையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். விசையினுடைய விளைவானது திசை வேகத்தையும் நிறையையும் பொறுத்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபார்முலா இருக்குது இதுக்கு, P = mv. P அப்படிங்கிறது உந்தம், மொமெண்டம். m அப்படிங்கிறது மாசு, v அப்படிங்கிறது வெலாசிட்டி. விசையினுடைய வகைகளை பற்றி, விசையினுடைய வகைகளை ரெண்டாக சொல்கிறாங்க. ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள். ஒத்த இணை விசைகள் என்ன அப்படின்னா, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது F1 + F2, ஏன்னா ஒரே மாதிரி செயல்படுது விசை, அதனால் ஒத்த இணை விசைகளுக்கு F1 + F2. மாறுபட்ட இணை விசைன்னு ஒன்று இருக்குது. அதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விசைகள், சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது செயல்பட்டால், அதாவது இணையாக செயல்பட்டால், ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேம் ஃபோர்ஸோடு செயல்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு F = F1 - F2, ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. இதில் F1 = F2, ரெண்டும் ஒரே ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த F1க்கு F2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ F2 - F2 அப்படிங்கிறதுனால 0, ஈக்குவேஷன் 0 ஆகிடுது. இன்னொன்று சொல்கிறாங்க, சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எதிரெதிர் திசையில், பட் ஃபோர்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போது ஃபார்முலா எப்படி வருது அப்படின்னா, F1 - F2, அதாவது F1 > F2. F1ஓட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்து F2ஓட ஃபோர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா F1 - F2. இதே F2 - F1ன்னு சொல்லலாம். எப்போ F2 > F1. F2ஓட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்து F1ஓட ஃபோர்ஸு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ F2 - F1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது Fஓட விசை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகையின் மதிப்புடைய விசையினுடைய திசையில் நகரும். ஸோ இதில் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், F1ல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு கயிறை பல பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. இந்த சைடு இழுப்பாங்க, இந்த சைடு இருப்பாங்க. ஆனால் ஃபோர்ஸ் இழுக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபர் ஆகும். இந்த சைடு இருக்கிறதுக்கும் இந்த சைடு இழுக்கிறதுக்கும் டிஃபர் ஆகும். இதுதான் இதற்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஒத்த இணை விசைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒத்த இணை விசைக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, ஒரு பொருளை 2 பேர் தள்ளுறாங்க, அதுவும் ஒரே டைரெக்ஷனில் தள்ளுறாங்க. இவரும் இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போகிறாரு, இன்னொருத்தரும் இந்த பக்கம் சேர்ந்து தள்ளுறாங்க. சேம் டைரெக்ஷனில் போகுது, ஒரே விசை. ஃபோர்ஸ் ஒன்றா கொடுத்து ஒரே விசையில் தள்ளிட்டு போகிறாங்க. விசையின் சுழல் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. விசையின் சுழல் விளைவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம கதவை பார்த்துருப்போம்.
இது கதவுன்னு கன்சிடர் பண்ணால் இந்த இடத்துல அச்சு, அதாவது செவுத்தில் அச்சு கொடுத்து அடிச்சிருப்பாங்க. ஆனால் கைப்பிடியை இந்த கார்னரில் வச்சுருப்பாங்க. கைப்பிடி இந்த கார்னரில் வச்சு தள்ளுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அச்சிலேருந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அந்த இடத்துல ஃபோர்ஸு அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம ஈஸியாக கதவை திறக்க முடியும். ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒருத்தர் திருப்புறாரு அப்படின்னா இது டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கணும். இந்த நிலைப்புள்ளியை மையமாக வச்சு சுழலும். இந்த நிலைப்புள்ளியை மையமாக வச்சு ரொட்டேஷன் ஆகும், இந்த டைரெக்ஷனில் ரொட்டேஷன் ஆகும். ஸோ இதை பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன், ஏன்னா பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு அச்சை பொறுத்து தான் இது டேர்ன் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட்டை பொறுத்து தான் இது டேர்ன் ஆகுது. ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். தேங்க்யூ.